Hi friends, welcome to our channel Info Journey. வாட்ஸ்அப்போட ப்ரைவசி இஷ்யூ இப்போ ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குங்க. இதனால நிறைய மக்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதே சேஃப் கிடையாது, அதில் ப்ரைவசி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஆப்புக்கு சஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆப் இருக்குங்க. ஸோ இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதுதான் இதுலேயும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அந்த சிக்னல் அப்படிங்கிற ஒரு ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்குள்ளார என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப்புக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, டோட்டலாக ஃபுல் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்னல் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா சிக்னல் ப்ரைவேட் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதில் போயிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு எப்படி தாங்க டிஸ்பிளே ஆகும் சிக்னல் ஆப்பு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைவசி பாலிசி கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணிவிட்டு நல்லா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் கான்டாக்ட் அண்ட் மீடியாவுக்கு வந்து அலோ கேட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு கண்டினியூ கொடுங்க. அண்ட் அடுத்து கான்டாக்ட் வந்து அசஸ், அண்ட் அடுத்து ஃபோட்டோ அண்ட் மீடியா ஃபைல்ஸுக்கு அசஸ், அண்ட் ஃபோன் கால்ஸ்க்கு வந்து அசஸ், இதுக்கெல்லாம் அலோ கேட்கும். ஸோ அலோ கொடுத்துருங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரி அண்ட் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காட்டும். அதில் என்ன கண்ட்ரியோ அது கொடுத்துட்டு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை அங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு கோடு வந்து சென்ட் ஆகிருக்கும். அந்த கோடை அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் போயிடும். அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் அண்ட் யோர் ப்ரொஃபைல் நேம் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் ப்ரொஃபைல் வேணுன்னா ப்ரொஃபைல் கொடுத்துக்கலாம், அண்ட் என்ன நேமில் உங்களுக்கு வேணுமோ உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அவ்வளோதாங்க. ஸோ அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு அடுத்து வந்து கிரியேட் யுவர் பின் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். வாட்ஸ்அப்பில் எப்படி என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவசி ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ பின் நம்பர் வந்து ஒரு நல்ல பின் நம்பராக, ஒரு ஸ்ட்ராங்கான பின் நம்பராக வந்து கொடுங்க. அண்ட் பின் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். ஸோ அவ்வளோதாங்க, எல்லா ஸ்டெப்புமே முடிஞ்சிருச்சு. நமக்கு ஃபைனலாக சிக்னல் ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ சிக்னல் ஆப்போட ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகே, அண்ட் இதில் பார்த்தோன்னா கீழே வந்து நியூ குரூப் அண்ட் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் ரைட்டில் வந்து பார்த்தோன்னா பென்சில் ஆப்ஷன்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து கான்டாக்ட்லாம் வந்து வருங்க. அண்ட் அதுலேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட் டு செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்ஷனுங்க. நோட் டு செல்ஃப் அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூ ஃபியூச்சர் தாங்க. அண்ட் அடுத்தது மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா செட்டிங்ஸில் போயிருந்தோம்னா மேலே வந்து நம்மளோட ப்ரொஃபைல் நேம் அண்ட் மொபைல் நம்பர் டிஸ்பிளே ஆகும். அண்ட் அடுத்த ஆப்ஷன் வந்து எஸ்எம்எஸ் அண்ட் எம்எம்எஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து சிக்னல் ஆப்பை வந்து நம்ம நார்மல் மெசஞ்சர் ஆப்பாகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் எல்லா நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். நம்ம சவுண்டு, வைப்ரேட்டர்னா வைப்ரேட்டு, எல்இடி கலரு, இன்சாட் சவுண்டு, ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அண்ட் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு இருக்குங்க. ஸோ ஸ்க்ரீன் லாக்னா ஒன்றும் இல்லை, நம்ம தனியாக ஆப் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எந்தெந்த ஆப்புக்கு வந்து நம்ம லாக் பண்ணணுமோ ஸோ அதை வந்து லாக் பண்ணி வச்சுப்போம். ஆனால் இந்த சிக்னல் ஆப்பில் அவங்களே ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்புக்கு ஆப் லாக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் இன்ஆக்டிவிட்டி டைம் அவுட், நமக்கு எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் லாக் இருக்கணும், எனக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்க்ரீன் லாக் இருந்தால் போதும், எனக்கு 10 மினிட்ஸ் மட்டும் இந்த சிக்னல் ஆப் வந்து லாக்கில் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு டைம் செட் பண்ணிக்கலாம். இங்கே ஹவர்ஸ், மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ நேரத்துக்கு ஸ்க்ரீன் லாக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் செக்யூரிட்டினா இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. நம்மளோட சேஃப்டிக்காக வேறு யாரை நம்ம ஆப்பை வந்து யூஸ் பண்ணாலோ, வேறு யார் நம்ம ஆப்பை வந்து பார்த்தாங்கனாலோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து எடுக்க முடியாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்காக்னிட்டோ கீபோர்டு. ஸோ இவங்களே வந்து கீபோர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கீபோர்ட் ஆன் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கிற கீபோர்ட்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் அடுத்து பார்த்தோம் கம்யூனிகேஷன்ஸ். இதில் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணதாங்க அதே ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ ரீட் ரெசிபியன்ட்டு ஆன் வேணால் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து டைப்பிங் இண்டிகேட்டர் இருக்கும். அடுத்து ஜென்ரேட் லிங்க் ப்ரிவ்யூ. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் தாங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்து நீங்கள் பின்னை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் போயிட்டு பின் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பின் ரிமைண்டர் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து உங்கள் பின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும். நீங்கள் அடிக்கடி அந்த ரிமைண்ட் பண்ணி பின்னை வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பின் வந்து மைண்டில் நல்லா செட் ஆகிடும். ஸோ பின் ரிமைண்டர் வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்பியரன்ஸ் போனீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தீமில் வந்து லைட் அண்ட் டார்க்கு. ஸோ இங்கே வந்து லாங்குவேஜ் செட்டிங்கில் சிஸ்டம் டிஃபால்ட். ஸோ இவ்வளோ தாங்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். அண்ட் அடுத்து பேக் வந்தோம் அப்படின்னா சாட்ஸ் அண்ட் மீடியா. சாட்ஸ் அண்ட் மீடியா போனோம்னா மீடியா ஆட்டோ டவுன்லோடர் இதெல்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ண மாதிரி தான். ஸோ ஆட்டோ டவுன்லோடர் வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் மெசேஜ் ஃபாண்ட் சைஸ் வந்து இதில் இருக்குது. யூஸ் சிஸ்டம் எமோஜி ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயே டிஃபால்ட்டாக ஒரு சில எமோஜிஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் சிஸ்டம் எமோஜிஸ் வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்டர் கீ சென்டு இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் தான். ஸோ சேட் பேக்கப் வந்து இங்கே இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜில் போனோம் அப்படின்னா இது சூப்பர்பான ஒரு ஃபீச்சருங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீப் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தோம்னா நமக்கு நிறைய மெசேஜஸ் பண்ணியிருப்போம், நிறையா சாட்ஸ் பண்ணியிருப்போம். அந்த சாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு அந்த சாட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து லிமிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எய்தர் 1 year or 6 months or 30 days அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தோம்னா கான்வர்சேஷன் லென்த் லிமிட். நமக்கு இவ்வளோ மெசேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5000 மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அப்போல்லாம் 5000 மெசேஜ் கலெக்ட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து டெலீட் ஆகிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் கஸ்டமாகவும் கொடுத்து எவ்வளோ மெசேஜ் வந்து எனக்கு டெலீட் ஆகணும் பழைய மெசேஜ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஸ்டமாகவும் கொடுத்து வச்சுக்கலாம். அதுதான் இந்த ஆப்ஷனு. அண்ட் அடுத்து பார்த்தோம்னா கிளியர் மெசேஜ் ஹிஸ்ட்ரி லிங்க்டு டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் எப்படி வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி தான் இதில் வந்து லிங்க்டு டிவைஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் சிக்னல் செட்டிங்ஸில் உள்ள சூப்பர்பான ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிக்னல் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் சேட் போனீங்கன்னா மேலே வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ, உங்களோட நேமு அண்ட் மொபைல் நம்பர். ஸோ இதான் வந்து டிஸ்பிளே ஆகுங்க. இங்கே மெசேஜ் பண்ணுறதுலாம் வந்து ஆஸ் யூஷுவல் தான். ஸோ டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே மெசேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா சிஸ்டமில் வந்து டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எமோஜிஸ் அண்டு ஸ்டிக்கர்ஸ்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். அண்டு கேமரா ஆப்ஷன், அடுத்து மைக்ரோஃபோன் ஆப்ஷன் இதெல்லாம் வந்து சேம் தான். இடையில ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து கேலரி, கான்டாக்ட், ஃபைலு, ஸோ என்னென்ன நீங்கள் வந்து ஷேர் பண்ணணுமோ ஜிஃப், ஸோ அதெல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் மேலே வந்து 3 டாட் இருக்கும். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்அப்பியரிங் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அதை கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பண்ண மெசேஜ் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 seconds, 30 seconds, 1 minute, 6 hours, 1 day, ஈவன் 1 week வரைக்கும் கூட இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 week வரைக்கும் தான் நீங்கள் பண்ண மெசேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெலீட் ஆகிடும். அண்ட் நீங்கள் அது வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் யுவர் மெசேஜ் வில் பி டிஸ்அப்பியர்ட் ஃபார் 1 week அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் டிஸ்பிளே ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் இன்னொருத்தவங்க இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கும் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் மேலே வந்து அந்த கான்டாக்ட் காட்டும் போது டைமர் வச்சு 1 week அப்படின்னு சொல்லிட்டு ரிமைண்டர் மாதிரி காட்டும். பார்த்தீங்கன்னா 3 அட்வான்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நோட் டு செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு, அடுத்து வந்து டிஸ்அப்பியரிங் மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனு, அண்ட் தேர்ட் வந்து பார்த்தோம்னா கான்வர்சேஷன் லென்த் லிமிட் தாங்க. ஸோ இது 3மே வந்து சூப்பர்பான ஒரு ஃபியூச்சர் உள்ள ஒரு ஆப்ஷனு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் ட்ராபேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு குரூப்பில் 150 மெம்பர்ஸ்க்கு மேலே ஆட் பண்ண முடியாது. லாஸ்ட் சீனு, ஆன்லைனு, ஆஃப்லைனு, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து செகண்ட் ட்ராபேக்கு. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் ஃபெசிலிட்டி வந்து இதில் இல்லைங்க. நம்ம ஸ்டேட்டஸ்லாம் வந்து இதில் போட முடியாது, அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ சிக்னல் ஆப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.